பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் கரும்புகளை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் வராததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்காக ஈரோடு மாவட்டம் சமயசங்கிலி பகுதியில் 200 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் வங்கிகளில் பணம் எடுக்க விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் நீடிப்பதால் கரும்புகளை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன்வரவில்லை. இதனால் கலக்கம் அடைந்துள்ள விவசாயிகள் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு வழங்க அந்த கரும்புகளை தமிழக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு தமிழக அரசு பொங்கல் கரும்பு எடுத்துக்கலைன்னா நாங்கள் விவசாயிங்களாம் 150 ஏக்கர் 200 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணியிருக்கிறோம். பொங்கல் கரும்பு எங்களால் லட்சக்கணக்கில் எல்லாம் கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி நாங்கள் போட்டு வச்சுருக்கிறோங்க. எங்களால் சாப்பாடை கூட ரொம்ப தடுமாட்டமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு கரும்பும் 5 ரூபா ரேட்டுக்கு போன வருஷம் எடுத்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கவர்மெண்ட்டை நம்பி இந்த பகுதிகள் மக்கள் எல்லாம் பூரா பயிரிட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 250 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வயல்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கரும்பு ஒரு காட்டில் கூட காலி ஆகலைங்க. போன வருஷம் கவர்மெண்ட் கரும்பு எடுத்ததுங்க பொங்கல் பரிசாக கொடுக்கறக்கு. அதனால் இந்த வருஷம் எடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வருஷம் காரம் அதிகமாக போட்டிருக்குறோம். அதனால் சில்லறை வியாபாரி வரலைங்க. பணக்கட்டுப்பாடுனால வியாபாரிக 2000 கூட எடுக்க முடியல. நாங்கள் எப்படிங்க அட்வான்ஸ் கொடுக்கறது, 1,50,000 எப்படி உங்களுக்கு காட்டுக்கார் இருக்கு அப்படின்னு சொல்லி வியாபாரி வந்தவங்களாம் திரும்பி போகிறாங்க.